மக்கள் மனதில் நல்ல இடம் பிடிச்சது. வயது முதிர்வு காரணமாக ஒரு 7 மாதத்துக்கு முன்பு இறந்துருக்குது. அது அவர் ஒரு நினைவாக ஜல்லிக்கட்டுக்கான நல்ல சிறப்பாக விளையாடி என்னோட காலை வந்து முதல் பரிசு முதல் ஓகே சக்கன்னு அடிக்கிறேன். வணக்கங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு மாநில ஜல்லிக்கட்டு காலை வளர்த்துட்டு இருந்தேன். கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு வயது முதிர்வாக காலை இறந்துருச்சு. அதன் நினைவாக இந்த நரசிம்மங்கர காலை ஒரு 7 மாதங்களுக்கு முன்னாடி வாங்கி வீட்டில் வளர்த்துட்டு இருந்தேன். அலங்காநல்லூர் மிகவும் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அடைப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. மாடு கொண்டை அடைச்சி மிகவும் சிறப்பாக அந்த ஜல்லிக்கட்டு காலையில் என்னோட மாடு சிறப்பாக விளையாண்டு மிகவும் சிறப்பாக விளையாண்டு எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கியிருக்கு. நாங்கள் வந்து இந்த காசு பணம் ப்ரைஸுக்கெல்லாம் ஆசைப்படுறது கிடையாது. மாடு உண்மையாக ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கணும், தமிழனுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றணும், இதுதான் எங்களுடைய இது. மாடு அடைச்சோடனே நான்லாம் வந்து அடைச்சி முடிச்சோன்னா நான் வண்டியை ஏற்றிட்டு வந்துட்டேன், திருப்பத்தூர் வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் ப்ரைஸ் அறிவித்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் ஜல்லிக்கட்டு காலைக்கு முதல் ப்ரைஸ் அறிவிச்சிருக்காங்க, நீங்கள் வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இங்கே திருப்பத்தூர்லேருந்தே திருப்பி வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் போய் ப்ரைஸ் வாங்கினேன். மேடையில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்க்கலை. உணர்வு ஜல்லிக்கட்டு காலையில் உணர்வு, தமிழருடைய உணர்வை பிரதிபலிக்க கொண்டு தான் வந்தேன். காசு போனால் ப்ரைஸுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படுறதில்ல. இருந்தாலும் இறைவனால் வழங்கப்பட்ட இந்த இதை திருப்பி நான் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். மிகவும் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ப்ரைஸாக டிராக்டர் கொடுத்துருக்காங்க, பசுவுடன் கன்று கொடுத்துருக்காங்க, 3 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, மற்றும் அந்த தங்க காசு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மிகவும் சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஊருக்கு, நான் பிறந்த ஊருக்கு புகழைச்சேருங்கிற மாதிரி என்னுடைய கோவில்பட்டிக்கு நான் இன்று வசித்து கொண்டிருக்கின்ற நயனை நத்தமண்ணை ஊராட்சி மன்ற தலைவராக பொதுமக்கள் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பொதுமக்களுக்கும் இந்த நன்றியை அவருக்கு சமர்ப்பித்து, புதுக்கோட்டை மாவட்ட பொதுமக்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும், தமிழ்நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கும் மற்றும் ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் இந்த வெற்றியை வந்து எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறேன். எத்தனை வருஷமாக ஜல்லிக்கட்டு இப்போ இந்த காலை எத்தனை வருஷமாக? 40 ஆண்டுகளாக நான் ஜல்லிக்கட்டு லைனில் இருக்கேன். நான் காலை வந்து சிறந்த காலையில் இந்த மாணிக்கம் வந்து சேவலக்கால மாணிக்கம் வந்து ஒரு 20 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கேன். அதான் எனக்கு பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுத்துது. அதனுடைய நினைவாக தான் இந்த ஜல்லிக்கட்டையை 7 மாதங்களுக்கு முன்னாடி அடித்தேன். முதல் வாடி எனக்கு இந்த மாடு வாங்கி எனக்கு முதல் வாடியில் என்னை வந்து உள்ள பேர் வாங்கி கொடுத்துருச்சு. இன்றைக்கும் மாணிக்கம் எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இந்த நரசிம்மவாயை நல்லபடியாக சிறப்பாக வளர்க்குறதுக்கு நான் ஆன்லைன் டோக்கன் வந்து மக்களுக்கு குளறுபடி ஆகுது. இன்றைக்கி இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறது வந்து கிராம கோயில்களில் தான் ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க இவர்களுக்காண்டி தான் டோக்கன் கொடுக்குறதுக்கு நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம். ஆனால் ஆன்லைன் டோக்கன் போட்டு சரியாக வந்து எல்லாருக்கும் சொந்த பந்தங்கள் ஊருக்காரங்களுக்கெல்லாம் டோக்கன் கொடுக்க முடியலை, நல்ல சிறந்த மாட்டு கொடுக்க முடியலை. இதை வந்து தமிழக அரசு எங்களுக்கு வந்து தளர்த்தி கிராமத்தார்களே டோக்கன் வழங்குவதற்கு அனுமதி வழங்கினா இன்னமும் சிறப்பாக இருக்கும். அரசுக்கு வந்து இன்னும் நன்றி கடமைப்பட்டிருப்போம். ஆமாம், எங்களுக்கு பல ஆண்டுகளாக இன்றைக்கி வந்து மாடுபிடி வீரருக்கு அரசு வேலை தருவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. மிகவும் வரவேற்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜல்லிக்கட்டு வாரியம் ஒன்று அமைச்சாங்கனாக்க நாட்டின மாடுகளை வளர்ப்பதற்கும் அதை பராமரிப்பதற்கும் பல ஆலோசனைகளை கூறுவதற்கும் அந்த வாரியம் மூலயமா நாங்கள் எடுத்து போய் இன்னும் நாட்டின மாடு வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக நாங்கள் காளை வளர்ப்பவர்களும் ஜல்லிக்கட்டு மாடு காளைகள் பிடிப்பவர்களும் ஒத்துழைப்பு தருவோம். ஓகே.